வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பபி. ஸ்ரீலங்கா வர்ஸ் ஒமான் T20 உலக கோப்பையின் இரண்டாவது போட்டி. இந்த போட்டியில ஸ்ரீலங்கா முதல்ல துடுப்பாட்டத்துல ஈடுபட்டு 225 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை இழக்கிறாங்க. இதுல ஸ்ரீலங்காவோட ஓபனர்ஸ் ஆன பத்தும் நிஷாங்க, கமில் மிஷாரா இருவருமே சொற்ப ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்கிறாங்க. நடுவ மிடில் ஓடர்ஸா 2 வீரர்கள் உண்டு. குஷல் மெண்டிஸும் பவன் ரட்நாயக்காவும் மிடில் ஓடர்ஸை இப்படி கொண்டு போகணும்ன்ற மாதிரி கொண்டு போனாங்க. 95 ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப். இதுல குஷல் மெண்டிஸ் 61 ஓட்டங்கள் 45 பந்துகளில் 7 பவுண்டரியையும், பவன் ரட்நாயக்கா இன்றைய போன கேமுக்கு பதிலடியான ஒரு கேமை கொடுத்திருந்தாரு. நான் ஒழுங்கா விளையாடினா தான் இனி அணிக்குள்ள இருப்பன் என்றதை ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தணும்ன்றதுக்காக 28 பந்துகளில 8 பவுண்டரி, 1 சிக்ஸர் உட்பட 60 ஓட்டங்களை அடிக்கிறாரு 214 ஸ்ட்ரைக் ரேட்ல. தசுல் ஷனக கமிந்து மெண்டிஸுக்கு முன்னுக்கு வந்தாரு. கமிந்து மெண்டிஸை பின்னுக்கு தள்ளி அவர் முன்னுக்கு வந்திருந்தாரு. இதுல ஒரு அற்புதமான மூவ் ஒன்று தான் சொல்லணும். 19 பந்துகளில அரைச்சதம். இந்த 2026ஓட வேர்ல்ட் கப்போட வேகமான அரைச்சதம். வேகமாக 19 பந்துகளிலேயே தன்னுடைய 50 ஓட்டங்களை விளாசினார். இதுல குறிப்பாக 5 சிக்ஸர்கள், 2 பவுண்டரி. கேப்டன் நோக்ஸ் தான் சொல்லணும். தசுல் ஷனக்க அதுக்கு பேந்து கமிந்து மெண்டிஸ் 19 ஓட்டங்கள் 7 பந்துகளில 2 சிக்ஸர்கள், 1 பவுண்டரி, 271 ஸ்ட்ரைக் ரேட். இப்ப ஸ்ரீலங்கா டீமுக்கு ஹாட் ஹிட்டர்ஸா இப்ப 2 பேருமே மாறிட்டாங்கன்ற போலதான் இருக்கு. ஒரு கட்டத்துல தனஞ்செடி சில்வாவை கொண்டு வர இருந்தாங்க கமிந்து மெண்டிஸுக்கு பதிலா. நல்ல காலம் புழைச்சிட்டாங்க ஸ்ரீலங்கான்னு தான் சொல்லணும். 2 பேருமே தரமான ஹார்ட் கிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். தசுல் ஷனகாவும் கமிந்து மெண்டிஸும். அதுக்கு பேருந்து துனித் பெல்லாலகே 6 ஓட்டங்கள் 4 பந்துகளில் 1 பவுண்டரி. ஸ்ரீலங்கா டீம் நிர்ணயிக்கிறாங்க 225 ஓட்டங்கள் அடிங்க, முடிஞ்சா அடிங்க மாதிரி. ஒமான் பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே 40 ஓட்டங்கள், 35 ஓட்டங்கள், 42 ஓட்டங்கள் விட்டு கொடுத்து தள்ளினாங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஸ்ரீலங்காவோட பந்து வீச்சு எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஆரம்பமே வேகத்தின் வேகம். துஷ்மந்த சமீர தன்னுடைய அட்டாக போட்டாரு. 2 இலக்குகள், 2 ஓவர் வீசி 19 ஓட்டங்கள். அதே மாதிரி மகேஷ் தீக்ஷணன் 4 ஓவர்கள் வீசி வெறும் 11 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள். மத்தீஷ 16 3 ஓவர்கள் வீசி 11 ஓட்டங்களை மட்டும்தான் விட்டு கொடுத்தார். எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. இன்றைக்கு ஸ்ரீலங்காண்ட அனைத்து பந்து வீச்சாளர்களும் நல்ல ஒரு எக்கனாமிக்ல வீசி இருந்தாங்க. துஷ்மந்த ஹெமந்தையை தவிர மட்டும் வனிந்து வசனங்காவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க. 4 ஓவர்கள் 45 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 இலக்கு. படு ஃபுவா பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இவருக்கு பதிலாக வியாஸ்காந்த கொண்டு வந்திருக்கணும்ன்றதுதான் எங்களோட விஷயம். ஆனா சின்ன ஒரு தேர்வாளர்கள் மிகப்பெரிய தவறு தான் இதுவும். சரி, இனி வர தொடர்களை ஏதாவது செய்யலாம், வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். ஸ்ரீலங்கா டீம் இன்றைக்கு 105 ஓட்டங்களாக வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஒமான் அணி சார்பாக ஒமானோட நதீம் மட்டும் ஒரு அரைச்சதம் விளாசிருக்காரு. ஒமானோட உலக கோப்பையின முதலாவது அரைச்சதம் என்று சொல்லலாம். இந்த போட்டி ஒரு அற்புதமான போட்டி. நெட் ரன் ரேட் குரூப் பில ஸ்ரீலங்கா டீம் முன்னேறி இருக்காங்க. நல்ல ஒரு நெட் ரன் ரேட் ஸ்ரீலங்காவுக்கு கிடைச்சிருக்கு இந்த போட்டியில. இந்த போட்டியின் மூலமாக ஸ்ரீலங்கா இனி ஒரே ஒரு அணிக்கு மட்டும் அடிச்சாங்களோ சரி, ஒன்று சிம்பாப்வேக்கு அடிக்கணும், இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கணும். மினிமம் இந்த 2 பெரிய டீமுக்குள்ள ஏதாவது ஒரு டீமுக்கு அடிச்சாங்களோ சூப்பர் 8க்கு சூப்பர் ஸ்ரீலங்கா டீம். அதுக்கு இப்ப ஸ்ரீலங்கா இப்ப நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டும் இருக்கு ஸ்ரீலங்கா டீம்ட. ஸ்ரீலங்கா தான் இந்த நெட் ரன் ரேட்ல டொப்ல இருக்கிற டீம்டா ஸ்ரீலங்கா மட்டும்தான். சரி, அடுத்தடுத்த மேட்சஸ்ல ஸ்ரீலங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியாவோட நினைக்கிறேன். சரி, அதை பார்ப்போம். அடுத்த வீடியோல அதை பற்றி கேட்போம். ஓகே கைஸ், இது இந்த வீடியோ பார்க்கலாம். எம்ஜி பபி டாடா.